ஈஸியா இந்த தலைமை பொறுப்புக்கு வந்துட்டாங்க. தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மாவட்ட அளவுல, மாநில அளவிலயும் பொறுப்புகள கொடுக்குறாங்க. தவறானவர்களையும் தன்னுடைய ஆதரவாளர்களாக வச்சுக்கிறாங்க. மதிமுகவுடைய இயக்கத்துடைய வரலாறுங்கிறது அப்படி இல்ல. பல்வேறு உயிர் தியாகங்கள், பல்வேறு போராட்டங்கள் கடந்து தான் இன்றைக்கும் இந்த அளவுலயும் மதிமுக உயிர்ப்போடு இருந்துட்டு இருக்கு. ஸோ இவை எல்லாமே திரு மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் அவங்க டீமுடைய விமர்சனமா இருக்கு. யாரை நோக்கினா முதன்மை செயலர் திரு துரை வைகோ, நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த விலகல் கடிதத்திலேயே நான் சாதாரணமாக இந்த பொறுப்புக்கு வரல, நான் எந்த பதவிக்கும் விரும்பாத ஒரு ஆளு, எனக்கு பல இடங்கள்ல போட்டி போடுறதுக்கு எல்லோரும் சொன்னப்பவும் கூட நான் வேணான்னு சொன்னவன், கட்சிக்குள்ளார எளிய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் கூட முக்கியமான பொறுப்புகளுக்கு கொண்டு வருவதற்காக நான் கடுமையாக பாடுபட்டேன். அதே போல தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் சேர்ந்துதான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. எங்க குடும்பத்திலும் உயிர் தியாகங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. நான் சும்மா அதிகாரத்துக்கு வரல. மற்றவர்களுடைய விருப்பம், அதே நேரத்துல உண்மையாக மதிமுக மீதான அக்கறையோடு தான், எதிர்காலத்துக்காக தான் நான் இந்த பொறுப்புக்கு வந்தங்கிற ரீதியில அவருடைய விளக்கம் இருந்தது அந்த விலகல் கடிதத்துல. சோ இந்த 2 தரப்புக்கு இடையில ஒரு போர் வெடிச்சிருக்கு. வைகோ அவர்களும் சில உள்ளுக்குள்ளார சமரச முயற்சிகள் இப்படிலாம் ஓடிக்கொண்டிருக்கு.